சார் வணக்கம் சார். வணக்கம் சார், இப்போது ஜோதிடம்னு நம்ம வந்து யூடியூப்பில் பார்த்தாலோ இல்லை ஃபேஸ்புக் இதெல்லாம் சோஷியல் மீடியாவில் ஓப்பன் பண்ணாலே முடக்கு ராசி தசா புத்தி இல்லை எது வரும்போதும் அது உங்களுக்கு வேலை செய்யாது அப்படின்றாங்க. அதனால் உங்களுக்கு குரோத்து பாதிக்குன்றாங்க. எல்லா விதமான தடைகளும் அதில் இருக்குன்றாங்க. அப்படி முடக்குன்னா அதில் என்ன சார் அது என்ன அதை பற்றி நீங்கள் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லியிருக்கீங்க, இல்லாட்டா தொட்டு காட்டின மாதிரி இருக்குது. இப்போது கொஞ்சம் விலாவரியாக சொன்னீங்கன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். அதை நினச்சி ஒரு பயம் தேவையில்லை. ஓகே இதுதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அடுத்த கட்டம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு தெளிவான பாதை கிடைக்கும்னு நான் நம்புகிறேன் சார். அதை பற்றி உங்கள் கருத்து கொஞ்சம் சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே முடக்கை பற்றி தெளிவாக பேசியிருக்கேன். இன்னொரு தடவை உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுறேன். முடக்குன்னா ஜென்ரலாக நம்ம என்ன சொல்கிறோம்? ஒரு ஸ்டாப்பேஜ்னு மாதிரி தான் சார் புரிஞ்சுக்கிறோம். ஒரு நிறுத்தம், அதை நம்ம முடக்கி போடுறது, நம்ம செயலிழக்க இல்லாமல் பண்ணுறது, செய்ய முடியாமல் ஒரு இடத்துலையே ஒரு குறுகிய வட்டத்தில் நம்ம அடைக்கிறதுன்னு கூட சொல்லலாம். ஏன் அப்படி எடுத்துக்கிட்டு முடக்கு சாலைன்னு சொல்கிறாங்கல்ல நிறைய இடங்கள்ல. இப்போ மதுரை தேனி நெடுஞ்சாலை இருக்குன்னா அந்த இதில் வந்து அது ஒரு முடக்கு சாலைன்னு ஒன்று அங்கே இருக்கும். ஆமாம் சார். அது என்ன முடக்கு சாலை ஒன்று. அதே போல் நிறைய இடங்களில் முடக்கு சாலை இருக்குது. மணவாசி முடக்கு சாலைன்னு ஒன்று இருக்குது கரூர் கிருஷ்ணராயபுரம் பக்கத்தில். அதே போல் தீர்த்தாம்பாளையம் முடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சிதம்பரம் பரங்கிப்பேட்டை பக்கத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ரோடு வந்து இந்த இடத்துல டேர்ன் ஆகும். முடக்கு அப்படிங்கிறது ஒரு திருப்பம். நீங்கள் வாகனத்தில் பயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கிற போது ஒரு திருப்பம் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஏற்கனவே நீங்கள் 190 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிறீங்க, அதே கிலோமீட்டர் ஸ்பீடில் திரும்ப முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ ஸ்லோ பண்ணுறீங்கல்ல, ஸ்லோ பண்ணி திரும்பும்போது உங்களோட வேகம் குறையுது, இயக்கம் கட்டுப்படுத்தப்படுது இல்லை. இதை தான் சொல்கிறது முடக்கு அப்படிங்கிறது. இங்கே ஜோதிடத்தில் என்ன முடக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிகள் இருக்குல்ல. ஆமாம் சார். இந்த 12 ராசிகளில் எல்லா கிரகங்களும் ஒரு ராசியும் கடந்து வரும்ல. தனுசு ராசிக்கு வரும்போது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அது வந்து நீங்கள் நம்ம இது சொல்கிறோம்ல பால்வெளி மண்டலம், ஜோதிட ராசி மண்டலம் சொல்கிறோம்ல, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது மையப்பகுதியாக பார்க்கக்கூடியது மூலம். மூலம்னா எல்லாத்துக்கும் ரிஷி மூலம் நதி மூலம்னு சொல்கிற மாதிரி அந்த மண்டலத்தில் அது ஒரு மையப்பகுதி. அந்த மூலத்தை கிராஸ் பண்ணும்போது, தனுசு ராசியை கிராஸ் பண்ணும்போது அது வந்து முடக்கு வளைந்து போகிறதுனால எல்லா கிரகங்களும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செயலிழந்து அதோட வேகத்தை கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால தான் முடக்கு ராசி அப்படின்னு சொல்கிறதுனால முடக்குங்கிறது அந்த இடத்துல திரும்பும் இடம், வேறு ஒன்றும் கிடையாது. எல் ஷேப்பில் ஒரு டேர்னிங் தான் எப்படி திரும்புவீங்க நீங்கள்? நிறுத்தி லேசாக வளைவு இருந்தாலே வளைவில் பாதுகாப்பாக செல்லவும்னு போகிறோம். எல் ஷேப்பில் அந்த வளைவு இருந்தால் இன்னும் கொஞ்சம் கடுமை தானே. அதனால தான் வந்து தனுசு ராசியில் உள்ள மூல நட்சத்திரத்தை முடக்குன்னு எடுத்துக்கிட்டு அந்த ராசியை முடக்கு ராசி அதை மையப்படுத்தி மற்ற முடக்கு ராசிகளை கண்டுபிடிக்கிறது. இது வந்து ஒரு ரூட்டு. இதே போல் தான் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கு ராசிங்கிற தனுசு ராசிக்கு டிராஃபிக் ஜாம் ராசின்னு பேர், சாபராசின்னு பேர். இது போல வேலைகள் இருக்குது அதில். ஏன்னா ஒரு வேகமாக இயங்குறவனை தலையில் தூக்கி ஒரு பிரேக்கை போட்டு விட்டிங்கன்னா அவன் என்ன பண்ணுவான், அந்த இடத்துல நிறுத்துவான்ல. அதனால தான் தனுசு ராசிக்கும் சாபராசின்னு பேர். அந்த இடத்துல கிரகங்கள் கிராஸ் ஆகும்போது அதோட வேகம் இயல்பாக குறைஞ்சிடும். ஏன்னா திரும்புகிற இடம் அது. புரியுதா? இதே போல் 2019ஆம் ஆண்டு அந்த டிசம்பர் மாதம் அந்த மாதிரி காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 கிரகங்கள் வந்து தனுசு ராசியில் இருந்திருக்கும். ஆமாம் சார். எல்லாத்துலேயுமே பார்த்தோம் சார், நம்ம சொல்லியிருக்கோம் நம்ம அதை. இது வந்து அந்த இடத்துல 6 கிரகங்கள் வரும்போது அது அடுத்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? ஏன்னா அந்த இடத்துல எல்லாமே ஸ்லோ ஆகுது. அப்போ 6 கிரகங்கள் அந்த இடத்துல சேரும்போது அது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உலக அளவில் ஏதோ ஒரு நெருக்கடியை உருவாக்க போகுது, அதுக்கான முன்னறிவிப்பு அப்படிங்கிறத முதல்ல வசந்தன் ஐயா மட்டும்தான் சொல்லி உலக சேமத்துக்காக ஒரு ஹோமத்தையும் நடத்தினார். அதுலேயும் நான் பங்கெடுத்திருக்கேன். நான் மட்டும் இல்லை, பல ஜோதிடர்கள் பங்கெடுத்தவர்கள் இருக்காங்க. நல்ல பேரையை சொல்ல முடியும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பிறகு தான் பார்த்தீங்கன்னா கொரோனா, லாக்டவுன் எல்லாத்தையும் நம்ம பார்க்குறோம்ல, அதை மையப்படுத்தி நம்ம பார்க்கணும். ஏன்னா அது மார்கழி மாதத்தில் சூரியன் அங்கே போகும். மார்கழி மாதத்தை குறிக்கக்கூடிய ஒரு ராசி அது. அப்போ அதனால அந்த இடத்துல வரும்போது அந்த நெருக்கடி வருது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமும் கொரோனா லாக்டவுனுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அடுத்து சில ராசிகள்லாம் அந்த 5 கிரகம் 6 கிரகம்லாம் சேர்ந்துருக்கும். இப்போல்லாம் ஏன் அந்த முடக்கம் வரலன்னு கேட்டிங்கன்னா வராது. அப்போ தனுசு ராசி ஒரு மையப்பகுதி, மூலம்ங்கிறது மைய ஒரு நட்சத்திரம். அதுலேருந்து தான் நம்ம வந்து இந்த முடக்கு ராசியை எடுக்கிறோம். அப்போ மூல நட்சத்திரத்தை மையப்படுத்துங்க. அப்போ தனுசு ராசிலேருந்து சூரியனையும் மையப்படுத்தி தான் இந்த முடக்கை வந்து இயக்குறாங்க. அப்போது தனுசு ராசிலேருந்து ஒரு ஜாதகத்தில் சூரியன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்படி எடுத்துக்கோங்க. தனுசு வந்து கார்னரில் இருக்குன்னா அதுக்கு நேர் 7ஆம் இடம் மிதுனத்தில் இருக்கும். ஆமாம் சார். அப்படி தானே இருக்குது. அப்போ இப்படியே எடுத்துக்கோங்க. தனுசு ராசிக்கு முன்னாடி விருச்சிக ராசி இருக்கும், அதுக்கு முன்னாடி துலாம் ராசி இருக்கும், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கன்னி ராசி இருக்கும். இப்போ ஒரு பிறந்த ஜாதகத்தில் கன்னி ராசியில் சூரியன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன்,
இங்கேருந்து பார்க்கும்போது மூலத்திலேருந்து ரிவர்ஸில், தனுசுலேருந்து ரிவர்ஸில் 4ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அதை அப்படியே மூலத்திலேருந்து ஃபார்வேர்டில் ஒரு 4 ராசியை கடந்தீங்கன்னா மீன ராசி வரும். ஸோ அவர்களுக்கு இப்படி சூரியன் எங்கே இருக்குது, மூல நட்சத்திரத்துலேருந்து தனுசு ராசிலேருந்து, அதுலேருந்து இந்த பக்கத்தில் 4வது ராசி தனுசு ராசிலேருந்து பிஹைண்ட் இதில் வந்து ஒரு 4வது ராசியில் இருக்குது சூரியனுங்கிறதுனால, கண்ணியில் இருக்கிறதுனால. இப்போ ராசியிலேருந்து 4வது ராசி என்ன, தனுசுலேருந்து 4வது ராசி என்னன்னா மீனம் வரும். ஸோ அந்த ராசி வந்து முடக்கு ராசி. அது வந்து உங்களுக்கு இயங்காது. அது லக்னத்துக்கு எத்தனாவது இடம், ஏன்னா ஒருத்தங்களுக்கு என்ன லக்னமாக வேணா இருக்கலாம். அப்போ அது லக்னத்துக்கு எத்தனாம் இடமோ அந்த சம்பந்தப்பட்ட காரகத்துவங்கள் பாதிக்கப்படும். உதாரணமாக அது 12வது ராசின்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாடு போகிறது பாதிக்கப்படும், அயன சயன சுகஸ்தானம் பாதிக்கப்படும், நிறைய பாதிக்கப்படும் அப்படின்னு ஒன்று சொல்லிடலாம். கரெக்டுங்களா? இப்போ இப்படி தான் வந்து ஒரு ராசியில் எங்கெங்கே இருந்தால் என்னங்கிறத வந்து முடக்கு ராசிங்கிறாங்க. ஒரு வேளை அந்த முடக்கு ராசின்னு மையப்படுத்தக்கூடிய, இப்போ மீனத்திலே வச்சுப்போமே, மீனத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த கிரகத்தோட திசை நடத்தினாலும் அது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லிவிடுவாங்க. இப்படி சொன்னோம்னா உங்களுக்கு ஈஸியாக போய்டும்ல. உண்மையிலே முடக்குன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தமிழகத்தின் பல பகுதிகளில் முடக்கு சாலைங்கிற ஒரு பேரில் நிறைய சாலைகள் இருக்கும். அங்கே என்னங்கிறத ஐடென்டி பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த இடத்துல ஸ்லோ ஆகுது, அவ்வளோதான். அப்போ என்னென்னா எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய பலன்களும் ஸ்லோ ஆகும்ல. இதுதான் முக்கியமான விஷயமே தவிர இதை தவிர வேறு ஒன்றுமே கிடையாது இந்த முடக்கு ராசியில். இது ஏன் வந்து இந்த அளவுக்கு பிரபலம் ஆயிடுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்போதுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு பிரச்சனையோட வருவீங்க இல்லையா, உங்களுக்கு நான் ஒரு காரணம் சொல்லணும், இந்த காரணம் எனக்கு சொல்ல தெரியலன்னா உடனே முடக்க எடுத்துக்கிறது. இந்த மாதிரி நிறையா இருக்குது. முடக்கு மாதிரி நிறைய கைவசம் நிறைய வச்சுக்கிறது. இதை எடுத்து சொல்லிவிட்டு இதுக்கப்புறம் இதனால தான் உங்களுக்கு வருது, இதுக்கு இந்த கோயிலை போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க ஏதாவது ஒரு கோயிலை சொல்லி போயிட்டு வர சொல்கிறது. அதெல்லாம் நடந்துதா நடக்கலையான்னு யாருமே சொல்ல முடியாது. சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ நான் சாதாரணமாக பேண்ட் சட்டை போட்டு ஜோசியம் பார்த்து நான் பேசுகிறத பார்த்தா நான் ஏதோ ஜோதிடத்துக்கு புறம்பான மாதிரி தோணும். இதே நான் வந்து ஒரு காவியை கட்டிக்கிட்டு கையில் ஏதாவது ஒரு அடையாளத்தை வச்சுக்கிட்டு அப்படி தலைமுடியெல்லாம் வளர்த்து விட்டுக்கிட்டு அப்படி வந்து பொய்யா சொன்னால் கூட இந்த மக்கள் நம்புவாங்களா நம்ப மாட்டாங்களா? இந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஆன்மீக வேடம் தரித்து கொண்டு அவனே முடக்கு ராசி தான் பேசுகிறான். நீ தான் சன்னியாசியாக இருக்கல்ல, காவி கட்டியிருக்கல்ல. காவி யார் கட்டுவாங்க சார் உலகத்தில்? யார் காவி கட்டுவாங்க? எல்லாத்தையுமே முற்றும் திறந்தவர்கள் தான் கட்டணும், இல்லைன்னா சனி தோஷம் பிடிச்சிக்கும். அதையும் சேர்த்து சொல்கிறேன். ஸோ ஒரு சன்னியாசி எப்போ ஆகிறான்னா, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு தான் ஒரு மனிதனோட இம்மிடியட் தேவை. அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுறதுங்கிற ஒரு சிந்தனையே ஒரு மனிதனுக்கு வராத போது தான் அவன் காவியை கட்டணும். அதையும் மீறி பல பேர் கட்டினான்னா அவனோட பரம்பரைக்கே சனி தோஷத்தை விட்டுட்டு போகிறான்னு அர்த்தம். இந்த காவி வேஷத்தை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு யூடியூப்பில் உட்காந்துட்டு முடக்கு பேசுனான்னா நீ சாமியாரா ஜோசியரா, இல்லை நாட்டுக்கு நல்லது சொல்கிற தெளிவுபடுத்துகிற ஜோசியரா, இல்லை வசூல் பண்ணுறதுக்காக இந்த வேஷம் போட்டு சுவாமியாரா அப்படின்னு வருமா வராதா? இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. சரி, அதை நம்ம ஒரு பக்கம் மக்களுக்கு நம்ம சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறோம். சாமியார் வேஷம் போட்டவங்க சொல்கிறான், நல்லா இருக்காப்புல மூக்குப்பொடி 5 நிமிஷத்துக்கு உதர எடுக்கிறாரு, தாடியே அந்த மூக்குப்பொடி பட்டு விழுந்து கலர் மாறி போயிருக்கு, இது வரைக்கும் தொங்குது, அப்படி அப்படி அழகாக பேசிகிட்டு இருக்கிறது. இது ஒன்றுமே கிடையாது. வசந்தனையா மேஷ லக்னம், புரட்டாசி மாதம் பிறந்தவர். அப்போ சூரியன் வந்து கன்னி ராசியில் இருக்கும், தனுசுலேருந்து ரிவர்ஸில் 4ஆம் இடத்துல இருக்குது. அப்போ தனுசுலேருந்து ஃபார்வேர்டில் 4ஆம் இடம் எடுத்துட்டிங்கன்னா மீன ராசி வரும். மீன ராசி வந்து அவருக்கு முடக்கு ராசி இல்லையா? இது அவர் உதாரணத்தோடு எனக்கு சொன்னது தான் சொல்கிறேன், இது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அப்போ 12 மீனம் வந்து அவருடைய ஜாதகத்துக்கு படி முடக்கு ராசின்னா 12ஆம் இடம் என்னென்னத்தை குறிக்குது? அயன சயன சுகஸ்தானம், வெளிநாடு, அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறுதல், இப்படி நிறைய எடுப்பாங்க. முதலீடும் அதுதான். அப்போது அவருக்கு வந்து 12ஆம் ராசி முடக்கு ராசி இருந்தால் அவர் வளர்ந்த பொருளாதார சூழ்நிலைகளில் கிட்டத்தட்ட 40 நாடுகளுக்கு அவர் போயிட்டு வந்துருக்காரு. அப்போ முடக்கு ராசி என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? ஜோதிடர்களுக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு கதை தேவைப்படுது, ஒரு சீசனில் சதுரங்க வேட்டை நடத்துறது தேவைப்படுது இல்லை? அப்போ வந்து குபேரனை கண்டுபிடிச்சி தரேன், மகாலட்சுமியை கண்டுபிடிச்சி தரேன், இப்படி ஒன்று ஒன்று குபேரம் சுருக்கு பை, குபேரம் கோமனம், இப்படி லைனாக சொல்லிட்டு வராங்க பார்த்தீங்க. இது ஒரு டைப்பு. இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஒன்றுமே இல்லாட்டி கூட உங்களுக்கு இந்த நோய் இருக்குன்னு சொல்லிட்டு சிகிச்சை பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி வேலை அது. அப்படி வசூல் பண்ணுறது, பயமுறுத்தி வசூல் பண்ணுறது. அப்போ முடக்குங்கிறது ஒன்று கிடையவே கிடையாது. சரி, என்ன கூட கேட்டாங்க, முடக்கு தான் இல்லைங்கிறியே, நீ எதுக்கு அதுக்கு பரிகாரம் சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க. என்னுடைய கேள்வி என்னென்னா, முடக்கு தான் நீ இருக்குங்கிறல்ல, இல்லைன்னு சொல்கிற என்னைய நீ ஃபாலோ பண்ணுற? நான் கேட்பேன்னா கேட்கக்கூடாது. நியாயமான கேள்வி. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஜோசியர்கள் முக்கியம் இல்லை, மக்கள் முக்கியங்கிறதுக்காக இந்த உதாரணத்தை இன்னொரு தடவை சொல்கிறேன். சரி, நீங்கள் அப்படியே உங்களுக்கு அது அப்படி யாராவது பயமுறுத்தினால், எல்லாத்துக்குமே பரிகாரம்னு ஒன்று இருக்கு இல்லையா?
கண்டிப்பாங்க சார். அப்போ எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கதவு அடைக்கப்பட்டால் இன்னொரு கதவு திறக்கும்ல. கண்டிப்பாங்க சார். எல்லாத்துக்கும் தீர்வுன்னு ஒன்று உண்டு இல்லை. நம்புறவர்களுக்காக இதை நம்ம சொல்லுவோம் என்ன தீர்வுங்கிறது. அப்போ மூலத்தை மையப்படுத்தி தான் நீங்கள் வந்து முடக்குங்கிறதே ஐடென்டி பண்ணி இந்தந்த ராசி முடக்குங்கிறத நீங்கள் சொல்கிறீங்க. அப்போ அதை எப்படி உடைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வந்து ஜாமக்கோள பிரசன்னம்னு ஒரு விஷயங்கள் எடுப்பாங்க சார். அதில் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம் 7ஆம் இடம் வந்து பரிகாரமாக எடுப்பாங்க. அப்போது ராகும் கேதுவும் பார்த்தீங்கன்னா எப்போதுமே வந்து பார்த்தீங்கன்னா நேர் 7ஆவது இடத்துல தான் இருக்கும் இல்லையா? ஆமாம் சார். அப்போ இந்த மூலம்ங்கிறது கேதுவோட நட்சத்திரம். ஆமாம். இதுக்கு நேர் 7ஆவது ராசியில் இருக்கிறது வந்து ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை. திருவாதிரை. அப்போ திருவாதிரையை மையப்படுத்தி ஒரு நட்சத்திரமாக நகர்த்திக்கிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல என்ன ராசி என்ன நட்சத்திர சாரத்தில் இருக்கோ அதை வச்சு நீங்கள் இந்த முடக்க ராசியை உடைக்கலாம். நான் ரூட்டு தான் சொல்லி கொடுக்குறேன். சிம்பிளாக சொல்ல போனால் முதல்ல வந்து இந்த 12 ராசிகளும் தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும் நம்ம பேசுவோம். இந்த 12 ராசிகளும் எந்தெந்த ராசி மண்டலங்களில் தமிழ்நாட்டில் எந்தெந்த பகுதியில் வருதுன்னு பார்க்கணும். இப்போ மேஷ ராசி அப்படின்னு பார்க்கும்போது மேஷம் அப்படிங்கிறது சென்னைக்கு அவுட்டர் பகுதி இருக்கு இல்லையா? செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, வேலூர் எல்லாமே அதில் தான் சேர்ந்து வரும். இதோட ஆம்பூர் போன்ற சில பகுதிகள்லாம் சேர்ந்து எடுக்கிறாங்கல்ல, இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் மேஷம். இன்னும் உள்ளார நீங்கள் டெப்த்தாக போகலாம். இப்போ மேஷத்தில் ஒரு கிரகம் வந்து என்ன ஆயிருந்ததுன்னா முடக்கு மேஷம் முடக்கு ராசியாக இருந்தால் இந்த பகுதிகளுக்குள்ள தான் உங்களுக்கு தீர்வு காணக்கூடிய ஒரு கோயில் இருக்குது. பரிகார தலங்கள் அங்கே இருக்குது. அந்த கிரகம் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிது அப்படின்னு பார்த்து எடுத்துக்கலாம். ஒன்றாச்சுங்களா? ரைட்டு. இப்போ ரிஷபம் வந்து உங்களுக்கு முடக்கு ராசியாக இருந்தால் சென்னையை சுற்றி உள்ள பகுதிகள். ஏன் நம்ம சென்னை எடுக்கிறோம்? அதை வந்து மேஷம்லாம் எடுக்கும்போது அண்ணாமலையாரை வச்சு திருவண்ணாமலைன்னு எடுக்கிறோம். அதை மையப்படுத்தி வேலூர்னால் அதில் வரக்கூடிய வேல் செவ்வாயை குறிக்கக்கூடியது. அங்கே இருக்கக்கூடிய ஊர் பெயர்கள், அங்கே கூடிய நிலப்பகுதி, இது எல்லாம் வச்சு தான் வசந்தன் ஐயா இதை பிரித்தார். வேறு யாரும் பிரிக்கல தமிழகத்தில். அப்போ உங்களுக்கு எங்கே தீர்வு கிடைக்குங்கிறது உங்கள் ஏரியாவே கண்டுபிடிக்க தெரியலன்னா உங்களோட பரிகாரம் எப்படி பலிக்கும்? ஒன்று, இதை நான் முடக்கே இல்லைன்னுட்டார் என்கிட்ட, நானும் கேட்டிருக்கேன். இதை இல்லைன்னு சொன்னால் கூட எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்குல்ல, நம்ம ஏதோ சொல்ல மாட்டோம்னு. அப்படி நீங்கள் நம்புனீங்கன்னா இதான் உங்களுக்கு தீர்வு. மேஷராசி முடக்காகி இருந்தால் இந்த பகுதியில் உள்ள என்ன கோயிலுங்கிறத தேடுங்க. நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரியும் அங்கே உள்ள கிரகங்களுக்கு அடிப்படையிலும் நம்மளே தான் கோயிலை தேர்வு செய்யணும். அதுவும் நம்ம பண்ணி கொடுக்க முடியாது. அதை கேட்டாங்கன்னா நம்ம சொல்லலாம், அவ்வளோதான் சொல்ல முடியுமே தவிர நாமளை பட்டு இட்டு கட்டிட்டுலாம் சொல்ல முடியாது. அதே போல் ரிஷபராசி முடக்கு ராசியாக இருந்தால் சென்னை வந்து ரிஷபராசி. சென்னைக்கு பார்டர் அவுட்டர்களும் கொஞ்சம் ஒட்டி எடுத்துக்கலாம். ஏன் சென்னை எடுக்கிறோம்னா எல்லா உலகத்தில் உள்ள எல்லா ரக வாகனங்கள் வந்தாலும் சென்னையில் அறிமுகப்படுத்தக்கூடிய ஒரு இடம். கண்டிப்பாக. துணிமணிகள்லாம் இங்கே தான் இருக்கும். சொகுசு வாகனங்கள் எல்லாரும் இங்கே தான் இருக்கும் இல்லையா? அது ரிஷபத்தை, அதனால் இங்கே எடுத்துக்கிறோம் நம்ம. கண்டிப்பாக. செகண்ட், அதுதான் அவர் காரணம் சொல்லியிருப்பார். ஒரு ஊர் பெயர் இதெல்லாம் வச்சு தான் சொல்லிட்டு வருவார். அடுத்தது மிதுனம்ங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருச்சியில் ஆரம்பித்து பெரம்பலூர், அரியலூர் இப்படி ஆரம்பித்து கும்பகோணம் வரைக்கும், அதாவது விழுப்புரம் வரைக்கும் ஒரு பார்டர் வந்துடும். அதாவது மையப்பகுதி அப்படியே மிதுனமாக வந்துடணும். இதுக்கும் பல காரணங்கள் இருக்குது. அப்படி இந்த கடகம் அப்படின்னு பார்க்கும்போது கடகம்ங்கிறது தமிழக கடற்கரையோர பகுதியில் குறிப்பாக தஞ்சை, நாகை, திருவாரூர் மாவட்டத்தை கடற்பகுதிகள். ஆமாம். இப்படி இருக்கு இல்லையா? இப்போ உங்கள் ராசி எங்கே முடக்கில் வருதோ அங்கே வந்து அந்த நட்சத்திரத்தோட பெயருடைய சிவன் தான் உங்களை வந்து நம்ம வச்சு எடுக்க போகிறோம். ஏன்னா இங்கே சூரியனை மையப்படுத்தி தான் நீங்கள் முடக்க ராசியை கண்டுபிடிக்கிறீங்க. அப்போ வந்து திருவாதிரை நட்சத்திரத்தை முடக்கா இருந்தால் திருவாதிரையோட ஒட்டுன சிவன் பெயர் என்ன, அந்த ஏரியா என்னன்னு பார்த்து உடைச்சிங்கன்னா முடக்குங்கிறதே ஒன்றுமே கிடையாது. ஜோதிடர்கள் இப்போ எங்கள் குரு இருக்கார் வசந்தன் ஐயா, அவர் ஜோதிடத்தில் மிகப்பெரிய அச்சீவ் பண்ணவர். இதே போல் தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா கேபி சிஸ்டம் பண்ணக்கூடிய கேஎஸ் கிருஷ்ணமூர்த்தி ஐயா மிகப்பெரிய ரெக்கார்ட் பண்ணவர். இவங்க 2 பேரும் காவி கட்டினாங்களா, எங்கேயாவது வேட்டி கட்டின்னு பார்த்துருக்கீங்களா? இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு ஆன்மீக அடையாளம் தரிச்சிக்கிறதும் முடியெல்லாம் ஜடாமுடியெல்லாம் வளர்த்துக்கிறதும் இந்த சன்னியாசி வேஷத்தோடு வருது. சன்னியாசியோட உடல் எப்படி இருக்கும்? காஞ்சி பெரியவரை பார்த்துருக்கோம் இல்லையா? மெலிந்து. அதுதான் ஒரு சன்னியாசியோட உடல். அதாவது நம்ம வாழ்ந்த காலத்தில் இதுக்கு உடல் மெலிந்து இருக்கணும். இது பார்த்தீங்கன்னா காட்டெருமை மாதிரி இருக்குது சில பேர் உடம்பெல்லாம் பார்த்தா. இப்போனும் சன்னியாசி ரோலில் வர்றதுனால இந்த ஜோசியம் சொல்லும்போது கொஞ்சம் அமௌண்ட்டு கூடுதலாக கிடைக்கும்ல. சாதாரண ஆசைகளே அவங்கள விட்டு போகல. நம்மளை மாதிரி தான் சார் 3 வேளையும் சாப்பிட்றாங்க. கண்டிப்பாக. அதே மாதிரி பாத்ரூம் டாய்லெட்லாம் கரெக்டாக போகிறாங்க. ஜாதகம் பார்த்தோன்னா முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கி எல்லாம் வாங்கிக்கிறாங்க. சொகுசுத்தனமான விஷயங்கள்லாம் ஆசைப்படுறாங்க. ஒரு சன்னியாசி கடல் தாண்டி போகக்கூடாதுன்னா கடல் தாண்டி போகிறாங்க. அப்புறம் என்ன அவங்ககிட்ட ஸ்பெஷாலிட்டி இருக்குது?
ஒரு ஆன்மீகவாதி நினச்சாங்கன்னா, இப்போ நம்ம ஆதிசங்கரரை படிக்கிறோம், ராமானுஜரை படிக்கிறோம், மழை வரவழைச்சார்னு சொல்கிறோம், என்னென்னமோ சொல்கிறாங்கல்ல, இது என்ன பவரும் ஒன்றும் கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் ஜோதிடத்தில் நாலேஜில் அடிப்படை கூட தெரியாமல் உட்காந்துக்கிட்டு முடக்குன்னு ஏன் இடக்கு முடக்காக பேசிட்டு உட்காந்துருக்கேன் மக்களுக்காக. இது நம்ம யார் மேலேயும் வெறுப்பு கிடையாது. ஏன்னா ஒரு பத்திரிகையாளனாக நான் 3வது பார்வையில் நின்று பார்த்து இதெல்லாம் ஒழுங்காக படிச்சுட்டு தான் பேசுகிறேன், அறகுறையாக படிச்சுட்டுலாம் பேசலை. அதனால் முடக்கு ராசி அப்படிங்கிறது வந்து டேர்னிங்கிறத மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த பரிகாரத்தை தேடுங்க. மூலத்தை முடக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த முடக்கை உடைக்கிறதுக்கு திருவாதிரை எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் மூலத்துக்கு அடுத்தது பூராடம் வருதுன்னா அதுக்கப்புறம் திருவாதிரைக்கு அடுத்தது புனர்பூசம். அது எந்த ஏரியாவில் வருது, அங்குள்ள குருவோட சம்மந்தப்பட்ட சிவன் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த நாட்களில் போய் அர்ச்சனையோ ஏதோ ஒரு அபிஷேகமோ வழிபாடோ பண்ணிட்டீங்கனாலே அந்த முடக்குங்கிறது உடஞ்சி போயிடும். இதுதான் முடக்கு. மக்களை இன்னும் எவ்வளோ காலம் ஏமாத்துறதுன்னு தெரியாது. இது யாருமே வந்து மக்கள் சந்தோஷப்படுவாங்க. ஜோசியக்காரங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாற்று பேரில் வந்து கமெண்ட் போட்டுட்ருப்பாங்க. நம்ம அதை பற்றிலாம் கவலைப்படக்கூடாது. மக்களுக்கு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நல்ல விஷயத்தை தெளிவுபடுத்திட்டு போகிறோம். இதோட இதை நிறுத்த போகிறதில்ல. அடுத்தது ஒரு ராசிக்கும் முடக்கான ஒரு அந்தந்த இடத்துல என்ன கிரகம் நின்னா என்னென்ன பரிகாரங்கிறதையும் நம்ம அடுத்த வீடியோவில் ரொம்ப தெளிவாக சொல்லுவோம். நான் குடிக்க தான் தண்ணி கேட்டேன், ஆனால் நீங்கள் பாசனத்துக்கு திறந்து விடுற மாதிரி அணையை திறந்து விட்டீங்க. இதனால ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவாக இருந்தது சார். இனிமேல் மக்கள்கிட்ட யாரும் முடக்க ராசியை பற்றி முடக்காக பேசி யாரையும் அவங்களை ஏமாற்ற முடியாது. நல்ல ஒரு விழிப்புணர்வாகவும் கொடுத்தீங்க. இது மாதிரி நீங்கள் சொன்னது போல் அடுத்தடுத்த ராசிகளுக்கு என்னென்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறோம் சார். நன்றி, வணக்கம் சார். நன்றி.